வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டியான வித்தியாசமான ஒரு சிக்கன் ரெசிபியோடு தாங்க வந்திருக்கோம். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே மேற்கொண்டு வர நம்ம வீடியோஸ் டக்குன்னு வந்து உங்களை ரீச் பண்ணுறதுக்கு பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது நம்ம இந்த டேஸ்டியான சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு our சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கி வச்சுருக்கோங்க. நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் அளவுக்கு பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம சில்லிக்கெல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு பீசஸாக வாங்கி வச்சுருக்கோம். இப்போது இதில் நம்ம மிளகாய் பொடி சேர்த்திக்கலாங்க. கூடவே மஞ்சள் பொடியும் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக நம்ம இதோட சிக்கன் மசாலா தூள் அதுவும் சேர்த்திக்கலாங்க. அடுத்ததாக இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு இதுவும் இப்போவே இதோடவே சேர்த்திடலாங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா புரட்டி கொடுக்கலாம். இந்த மசாலாவோட சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிற அளவுக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சு கொடுக்கலாம். நல்லா மசாஜ் பண்ணுறது மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கலர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி தான் சேர்த்திருக்கோம். மிளகாய் பொடி பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்திக்கோங்க. நான் இங்கே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்திருக்கேன், அதிகமாக சேர்க்க கிடையாது. கரம் மசாலாவும் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இப்போ இந்த சிக்கன் ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம இங்கே ஒரு மிக்சர் ஜாரில் 1 இன்ச் அளவுக்கு சின்னதாக ஒரு பட்டை சேர்த்திக்கலாம். கூடவே 3 லவங்கமும் சேர்த்திக்கலாங்க. அடுத்ததாக ஒரு ஏலக்காய் வந்து ஃப்ளேவருக்காக சேர்த்திக்கலாம். அடுத்ததாக ஒரு பிரிஞ்சி இலையும் இதோடவே சேர்த்திடலாங்க. சின்னதாக இருக்கிறதுனால நான் 2 எடுத்திருக்கேன். அடுத்ததாக அன்னாச்சி பூ வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 1 எடுத்திருக்கேன், அதுவும் இதோட சேர்த்திடல. 1 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்திக்கலாங்க இதோட. அடுத்ததாக நம்ம இதோட குறுமிளகும் சேர்க்க போகிறோம். இதை பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு கூடவே ஒரு 3 வரமிளகாவும் சேர்த்திருக்கேன். அதே போல் 1 டீஸ்பூன் போல் வரமல்லியும் இதோடவே சேர்த்திருக்கேங்க. அடுத்ததாக உங்கள்கிட்ட கொப்பரை தேங்காய் இருந்ததுன்னா ஒரு 2 சில்லு போல் சேர்த்திக்கோங்க. நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டெசிகேட்டட் கோகனட்னு சொல்லக்கூடிய இந்த தேங்காய் துருவில் தாங்க சேர்த்திருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றும் பாதியுமாக இது போல் இடிச்சிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொரப்பாக இருந்தால் போதும், ரொம்ப ஃபைனாக வந்து இடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்ததாக இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்திட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா 1 சேர்த்தி கூடவே வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பும் இப்போவே சேர்த்திடலாங்க. இப்போ இந்த வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு நிறம் மாறினா போதும், ரொம்ப வந்து நமக்கு பொன்னிறம் ஆகணும் அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சொன்னது போல் மிளகாய் பொடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மிளகாய் பொடி எந்தளவுக்கு காரம் இருக்கும், நம்ம ஃபேமிலியில் எந்தளவுக்கு காரம் சாப்பிடுவோம் நமக்கு தான் தெரியும். நான் இங்கே கொடுக்குற மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா நான் எங்கள் வீட்டில் செய்கிறதுக்கானது. உங்களுக்கு காரம் கூட பிடிக்கும் கம்மியாக பிடிக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியாது இல்லைங்களா, அதனால் நீங்கள் காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா இதோட சேர்த்திடலாங்க. இந்த வெங்காயத்தை கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்தி பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கி கொடுத்துடுங்க. நான் இங்கே வந்து வெங்காயத்தோடு வந்து இஞ்சி பூண்டு சேர்க்க மறந்துட்டேன், நான் இடையில தான் சேர்த்தேன். ஆனால் நீங்கள் வந்து வெங்காயம் வதக்கும் போதே இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கன் வந்து நம்ம வந்து லைட்டாக அது போல் திருப்பி கொடுத்துடலாங்க. நமக்கு வந்து இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலேயே தான் இப்போ வேக போகுது. நம்ம இதுக்கு மேற்கொண்டு தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலேயே தான் வேக போகுது. பொதுவாகவே சிக்கன்லேருந்து தண்ணி வந்து ரிலீஸ் ஆகி வரும். சிக்கன் இல்லாமல் மட்டன் எது எடுத்திங்கனாலும் அதில் இருக்கிற ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிலீஸ் ஆகி வரும். அதுலேயே நம்ம வேக வச்சு எடுக்கும்போது பொதுவாகவே இந்த நான்வெஜ் ரெசிபீஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் போல் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த சிக்கன்லேருந்து தண்ணி எல்லாம் ரிலீஸ் ஆகி வந்திருக்கு. நம்ம இதில் ஒரு சொட்டு கூட தண்ணி எதுவும் சேர்க்கவே கிடையாதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் இதில் 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது நான் இப்போ சேர்த்திடுறேன். ஏன்னா நான் வெங்காயத்தோட
சேர்க்க மறந்துட்டேன். அதனால இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்திக்கிறேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்தாலும் தப்பு கிடையாது. இருந்தாலும் நீங்கள் வெங்காயம் வதக்கும் போதே சேர்த்திக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாங்க. இப்போ இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இதை வந்து நம்ம திரும்பவும் மூடி போட்டு நல்லா புரட்டி கொடுத்து வேக வச்சு எடுக்க போகிறோம். அந்த தண்ணியிலேயே தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். நம்ம வந்து கூடுதலாக எந்த தண்ணியும் சேர்க்க போகிறதில்ல. பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா பரப்பி விட்டுடலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் ஈவனாக வர்ற மாதிரி நான் நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதை திரும்பவும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி திரும்பவும் வேக விட்டு எடுக்கலாங்க. இது போல் வேக விட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மசாலாலாம் இந்த சிக்கனில் வந்து மசாலாலாம் நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். பார்க்குறக்கு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாம் வற்றிடுச்சு. சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இந்தளவுக்கு வெந்தால் போதுமானது. இப்போது இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஒரு தடவை மட்டும் கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பொடி, அதாவது தேங்காய், வரமிளகாய், மல்லி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் அன்னாசிப்பூ இதெல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பொடியை இப்போ சேர்த்திடலாங்க. சேர்த்திட்டு இது பார்த்திங்கன்னா இந்த பொடி வந்து இந்த சிக்கனோட நல்லா ஒட்டி பிடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே புரட்டி கொடுத்துட்டே இருந்தோம்னா இந்த பொடி பார்த்திங்கன்னா இந்த சிக்கனை சுற்றியும் நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். நமக்கு டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். நம்ம முதல்ல மிளகாய் பொடியும் சேர்த்திருக்கோம், அடுத்ததாக குறுமிளகும் சேர்த்திருக்கோம், கூடவே வரமிளகாவும் சேர்த்திருக்கோங்க. அதனால் பார்த்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இல்லை நீங்கள் வரமிளகாய் போடலை, முதல்ல இருக்கிற வரமிளகாய் தூளே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் கூட போதும். ஆனால் வந்து கொஞ்சம் வரமிளகாவும் சேர்த்து அரைச்சி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது திரும்பவும் இது போல் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி இது போல் புரட்டி கொடுத்துட்டே இருந்தோன்னா பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்டியான சிக்கன் வந்து ரெடி ஆகிடும். இப்போது இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் கிள்ளி சேர்த்திடலாங்க. சேர்த்திட்டு இந்த மீடியம் ஸ்லோலேயே வச்சு இது போல் திருப்பி கொடுத்துட்டே இருந்தோன்னா பாருங்கள் நல்லா அந்த மசாலாலாம் ஒட்டி பிடிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, சூப்பராக இருந்துச்சு. சொல்லவே முடியாத அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த சிக்கன் பெரட்டல் ரெசிபி. இது பார்த்திங்கன்னா நமக்கு சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு இல்லை வெறும் ரசத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செய்த இந்த சிக்கன் வரட்டல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நம்ம சேனலை ஷேர் பண்ணவும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மேற்கொண்டு வர வீடியோஸ் டக்குன்னு உங்களை ரீச் பண்ணுறதுக்கு பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சிக்கன் வரட்டல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.